உன்னை கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலாவை தான் கட்டிக்க போகிறாரு விஜய். இதுக்கப்புறம் வந்து உன்னை மறந்துடுவார். அது மட்டும் கிடையாது, அக்ரிமெண்ட்டை பற்றி பேசியிருக்காருன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அக்ரிமெண்ட் சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இதில் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. உடனே காவேரி உஷாராகிறாங்க. இங்கே பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. ஏன் விஜயை பற்றி எனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் பேசிட்டு இருந்து வம்பு இழுத்துருந்து அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? பாரு, உன் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணல பேசுகிற வேலை வச்சுக்காத. விஜயை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் பொண்டாட்டி நான். அவரை பற்றி ஏதாவது பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது. நானும் பார்த்துட்ருக்கேன், ஓவராக போயிட்டே இருக்கேன். உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன தான் இவன் வந்து மேலாட்டியாக பேசினாலும் இவன் மனசில் இந்த எண்ணம் தான் இருக்குது. இது நம்ம விடவே கூட இந்த அக்ரிமெண்ட் என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. சூழ்நிலையில் ராகினி வந்து சொன்னதே வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல. விஜய் வந்து நம்மளை டைவர்ஸ் பண்ணிடுவாரா? அப்போது வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிப்பாரா? இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா? ராகினி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு ஃபுல்லாகவே யோசனையாக இருக்குது. அந்த டைமில் விஜய் கூப்பிட்டு சைன் பண்ண சொல்கிறாரு. வக்கீல் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு, சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டாக்குமெண்ட் ஏன்னு. எப்படின்னா என்கிட்ட டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதுதானே அப்படின்றாங்க. பாவி, உன் கூட எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து இந்த மாதிரி யோசிக்கிறியா நீ? உன்னை சும்மாவே விட மாட்டேடி, உனக்கு திமுரு அதிகமாக தாண்டி இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். என்ன நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்றாங்க காவேரி. உடனே வந்து ரொம்ப பெரிய கரெக்டுமா நீ சொன்னதெல்லாம். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில்? நான் வந்து உங்ககிட்ட கேட்காமே உங்ககிட்ட டைவர்ஸ் சைன் வாங்கிடுவேன் நினைக்கிறியா? கவலைப்படாத, உங்ககிட்ட கேட்டே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து என்கிட்ட வேறு கேட்டு வாங்குவீங்களா? உங்களுக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சா? என்னை பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? டைவர்ஸ் பண்ணுறப்ப நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் இந்த காவேரி யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் காவேரி வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து ஏன் காவேரி இப்படிலாம் யோசிக்கிறா? காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்து அசத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாரு.